சொன்னார்கள். நான் அரசியலில் இல்லாமல் இல்லை, நானும் அரசியலில் இருந்தேன். படிப்படியாக வெளியே தலைவர்களிடம் நெருங்கி பழகி இருந்தேன். டாக்டர் சுப்பிரமணியம் சாமி மதுரைக்கு அறிமுகப்படுத்தி சந்தலக மத்திய தொகுதிக்கும் சமயமளவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். நாங்கள் குடியரசுக்கு அழைத்து போய் அந்த பிரச்சனையை இது பண்ணோம். குண்டுப்படை கலவரத்துக்கு வருகின்ற பொழுது பழனிராஜன் இவரை பிரசிடன்ட் ஆஃப் ஜனதா பார்ட்டி நீங்க போகாங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்து ஆட்கள் போகிறார்கள். வரவில்லை. அப்ப என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேலையா அப்படியே நாங்கள் அதை விட்டு வெளியே வந்தோம். மந்திரி அருணாச்சலத்து கூட தொடர்ந்து அவர் 2 முறை நடித்தோம். குணமானுடைய அந்த குணமானுடைய அவங்க இறப்பு வரையும் அவங்க கூட நம்ம இருந்து அவருடைய அத்தனைகளையும் செய்து அரசியலில் கற்றுக்கொண்டோம். உன்னை எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உங்களை வாழ்வோடு ஒட்டுவதற்கும் உங்களை அவர்களை அடியாளாக வைத்துக் கொள்வதற்கும் அவர்களை நம்மளை பயன்படுத்தி அவர்கள் மேலே படிக்கட்டாக ஏடியாக தோழியாக பயன்படுத்துகின்றார்கள். அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கணும். அவர் போய் ஒரு இதை சொன்னாருங்க, உனக்கு நான் செய்யணும் சமுதாயம் செய்யணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க, சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க. அதிகாரத்தில் இருக்க இந்த தான் சொன்னார். போய் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சமூகம் சார்ந்த எங்கெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் சமூகத்தின் மேலே அக்கறை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம். எதுக்கு நெல்லையில் வந்தாங்க, நாட்டு ரவியும் சொல்லப்பா வர்றாங்க, அவங்க திருச்சியிலிருந்து லால்குடியிலிருந்து இங்கே வர்றாங்க, தம்பி நாமக்கல்லிருந்து வர்றாங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏன் செல்கின்றார்கள் என்றால் அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கின்றது. உணர்வை ஊற்றுவதற்கு நீங்களும் இருக்கின்றோம், நாங்களும் இருக்கின்றோம். அப்ப நம்மளுக்காக ஒரு தலைமை, நம்மளுக்கான ஒரு தலைமையாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் என்ன என்றால் ஒரு பெரிய வேதனைக்குரியது. அவ்வளவு வீரவசனமெல்லாம் நாங்கள் பேசுறோம். இந்த சமுதாயத்துல இருந்து நாங்கள் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம். சென்ற இடமெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப அண்ணா குழந்தை வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞ பாஜகவோட என்ன நிலைமையில வச்சிருந்தாங்கன்றது அண்ணன் தெளிவுபடுத்தினார். இதோ கலைஞரான செல்வராஜனுடைய திறமை, அவர் மனசுல பட்டதை ஓபன பேசுறார். வெள்ளம் தெரியாத ஆள். அவரை குறித்தது எனக்கு காரணம் அதுதான். தரமில்லாத கைதிகளாக அவனை எவரையும் இந்த பணிக்காரத்தில் புகழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. புகழப்பாட்ட எனக்கு அவசியம் இல்லை. ஆனா என்ன புகழ வேண்டும் என்று சொன்னால் என்னை பத்தி நீங்க நன்றாக தெரிந்தவர்கள் மட்டுமே புகழ முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்துடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி என்கின்ற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும். இப்ப என்னை பத்தி சொல்றாங்க 3 மணி நேரம் பேசுறார் கணபதி. டெய்லி எனக்கு காலையில் 6 மணி 5:10 அடிப்பாரு லூத்ராஜன். அவர் காவல்துறையில் வேலை பார்த்தார். காவல்துறையின் அடக்குமுறை என்ன என்று தெரியுமா அவர்களுக்கு? இந்த சமுதாயத்திற்கு என்னெல்லாம் நீங்களாம் காவல்துறை செய்யறது என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர்கள் செல்வராஜன் தெரியும். ஒவ்வொரு துறைகளில் இருக்கிற ரயில்வே துறையில் இருக்குன்னா அவங்க எல்லாம் தெரியும். கடற்கரை ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க, வீரமண்டிய பண்ணா ரயில்வே தெரியாத ஆள் இல்லை. படிக்கிற காலத்திலே வரும்போது எனக்கு கருப்படை ஸ்டேஷன் போன் அடிப்பாங்க. அப்பங்கத்து வீரமண்டிய பிள்ளை பேரு அப்படின்னு சொல்லி ஒரு கேங்மேன் விளையாடுவான், ஒரு ஜிகே வருவான். கேட்க ஐயா சொன்னாங்க பொன்னாட்டி ஏறி நாங்கள் ட்ரெயினில் வந்து இறங்கி அவரை வந்து சந்திச்சுட்டு போவோம். இதெல்லாம் என்னன்னா படிக்கிற காலத்திலே நாங்கள் எல்லாம் அந்த சமூக அக்கறையோட இருந்தோம். நீங்க எங்களை பயன்படுத்தவில்லை என்றால் நானும் ஒரு அரசியல் கட்சியில போய் அங்க வைத்துக் கொள்ளுவேன். நானும் ஒரு அரசியல் கட்சியில போய் அங்க வைப்பேன். ஏனால் அரசியல் கட்சி என்பது நம்மளுக்காக மட்டுமல்ல, அனைவருக்கான ஒன்று. அந்த பங்களிப்பை நாம் எடுக்க வேண்டும். அந்த பங்களிப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். உன்னை அடையாளம் சார் காமிப்பார் என்பதுனா இவர் என்ன பொறுப்புல இருக்கார், இவர் என்ன வேலையில இருக்கார். இன்னைக்கு எல்லா சமுதாயமும் இன்னைக்கு அரசியல் கட்சியில் அங்க வைக்கிறார்கள், அரசியலை கற்றுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவன் மாவட்ட செயலாளர் இருப்பான், அவன் மைத்துனர் சித்தப்ப மாமன் மச்சான் அத்தனை பேர் கூட போய் நின்று அரசியலை கற்றுக்கிட்டார். தம்பி சொன்ன மாதிரி லோக்சபை 7 பேர் பெருசா இருக்கணும். 7 பேர் இன்னைக்கு பெரிய தலைவர்கள் அத்தனை பேர் சாபு சைஸ் போயிட்டான். அப்பனா இருந்தாலும் சாபு சைஸ்ல, பேரன் இருந்தாலும் சாபு சைஸ்ல, நானா இருந்தா பெரிய படம், அதுக்கடுத்து என் மகன் படம், அதுக்கடுத்து பெரிய படம். இப்படித்தான் அரசியல் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க நன்றாக சிந்தித்து உணர வேண்டும். அதுதான் இல்லை. இப்ப ஏன் நம்மளுக்கு மூத்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் அந்த அதிகாரத்துல இருந்து மாவட்ட செயலாளர் இருந்திருந்தா இன்னைக்கு அத்தனை பேர் அதிகாரத்துல நம்மளாம் வந்திருப்போமா? அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருப்போமா? அவை பண்ணணுங்க. ஏன்னு சொன்னாங்க
நம்மளை விட்டா ஏற்கனவே ஏறும்போதும் எவ்வளவு நாங்க ஆண்ட பரம்பரை. நம்ம சொல்றதை பார்த்து ஒண்ணுமே இல்லாதவன் ஆண்டவன் வர்றவனுக்கு ஆள போறவனுக்கு ஆண்டு இருந்தவனுக்கு அடியாளா இருக்கவே திருத்தனம் பண்ணவனெல்லாம் இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கும் போது நாமெல்லாம் இப்படி இருக்கவே சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு பேரும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இன்னைக்கு பல லட்சம் பேர் பார்க்கிறாங்கன்னா நீங்க உணர்வோடு நீ சிந்திக்கணும். இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு நம்மளை அடைத்து ஆளுகின்றார்கள். அரசியல் அதிகாரம் இல்லை. அரசியல் அதிகாரத்தை கையில எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கல்வியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் நாம் கோலோச்ச முடியும். இன்னைக்கு மாமா இருக்கிறாங்க ரமணா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு காலேஜ், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்தியிருக்காங்க. கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். கல்வியை கற்றுக்கொள், அதை தன்னால நம்ம பின்னாடி தேடி வருவோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு யாரெல்லாம் படிக்க மாட்டார்களோ, யாரெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம் நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமா படிச்சுட்டு இருக்காங்க. உண்மையா? ஆக கல்வியை நம் கையில எடுக்கணும். கல்வியும் வேலை வாய்ப்பை தொழிலையும் நீ கையில் எடுத்து விட்டால் நாம் யாரிடமும் கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை